அப்போ இருக்கும்போது சீமான் வந்து ஃபுல்லாக போய் ப்ரோ, சரியான போய். அவர் பிரபாகரனோட மீன் கறி சாப்பிட்டேன், முயல் கறி சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். எல்லாமே சிஜி தான் ப்ரோ. நானும் விஜய் தான் போடுவேன். என்ன காரணம் இல்லை ப்ரோ, இது வரைக்கும் அரசியல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஆட்சி வந்து அதிமுக திமுக ஒரு 50 வருஷம் ஆண்டுட்டாங்க. புதுசாக இவர் தான் வந்திருக்காரு. அதனால் ஒரு ஆதரவு நம்ம கொடுக்கலாம். நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்க, அவர் என்ன பண்ணுவார், டிவிக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணுவார் கேட்குறீங்க. ஆட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து கேள்வி கேட்கணும், ஏன் பண்ணலன்னு கேட்கணும். புதுசாக அவரை பார்த்து நம்ம ஏன் பண்ணுறீங்க என்ன பண்ணுவார் அப்படி கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கேள்வி என்ன பண்ணணும்னா ஆட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து கேட்கணும். அப்புறம் தான் புதுசாக பண்ணுறவங்களை பார்த்து நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். கேட்டுடலாம். ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, சிலிண்டர் குறைக்கணும்னு சொன்னீங்க, விலை குறைக்கணும்னு சொன்னீங்க, அது குறையில. பெட்ரோல் டீசல் குறைக்கணும்னு சொன்னீங்க, குறைக்கல. நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுறீங்க, இன்னும் பண்ணல, இன்னும் எதுவுமே பண்ணலை. சரிங்களா. இப்போ வந்து இது இருக்குல்ல, நம்ம கனி நகர் இருக்குல்ல, கனி நகர் வந்து ஸ்லம் ஏரியா. அந்த ஏரியா பக்கம் தலைவருங்க அரசியல்வாதிங்க எம்எல்ஏலாம் போகிறாங்களா தெரில. கார்த்திகன் ஒரு பொண்ணு கபடியில் வந்து ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரிய வெளியே வருது, எல்லாருக்கும் தெரிய வருது. சரிங்களா. நாங்களும் வந்து ஒரு டீம் தான் இருக்கோம், கபடி டீம் தான். நாங்களும் 50 வருஷமாக விளையாடுறோம். எங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் இல்லை, எல்லாத்துமே ஒரு கோரிக்கை இருக்குது. அது என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் வந்து பார்க்க முடியாது எதுவுமே. எல்லா ஏரியாவும் வந்து அது கீழே எம்எல்ஏங்க அமைச்சருங்க கவுன்சிலர் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களாம் கவனிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி இருக்கும். சரிங்களா. இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா போடுறாங்க, அது போதும்னா முடியாது. சரிங்களா. அந்த 1000 வந்து எங்கள் காசு தான். பஸ்ஸில் போகும்போது காசு வாங்குறீங்க, சிலிண்டர் காசு, பெட்ரோல் டீசல் காசு, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் டாஸ்மார்க்கு ஜிஎஸ்டி இல்லை. எல்லாம் சேர்த்து தான் சொல்ல வரேன், புரியுதுங்களா. ஓகே, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அது குறை சொல்கிறீங்க. நிறைய பேர் இது கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா ப்ரோ. எப்படியோ சொல்கிறேன் ப்ரோ, 1000 கூட நல்ல விஷயம் தான் ப்ரோ, இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து எடப்பாடி ஆட்சி இருக்குமோ சரி, இவங்க ஆட்சி இருக்குமோ சரி, அரசியல் வந்து அது பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. பொங்கலுக்கு வந்து ரேஷன் கார்டில் வந்து 5000 ரூபா தரேன், 1000 ரூபா தரேன், 3000 தரேன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் வந்த புஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வருஷம் 5000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 வருஷம் கொடுக்கல. இப்போ இந்த பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா எலெக்ஷன் வருது, நல்ல அந்த காசு கொடுப்பாங்க. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறன்ற திட்டத்தை மட்டும் விட்டுட்டு எல்லாத்துக்குமே கரெக்டாக பேசணும் ப்ரோ. அதான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லா ப்ரோ. இப்போ விஜய் தான் வரணும், ஸ்டாலின் தான் வரணும், உதயநிதி வரணும், சீமான் வரணும்னு சொல்லிட்டு இல்லை ப்ரோ. மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்க யார் வேணா வரலாம் ப்ரோ அரசியலுக்கு. விஜய் தாண்டி மக்கள் சேவை பண்ணுறவங்க யார் நினைப்பீங்க அரசியல் தலைவர்? விஜய் தாண்டி இல்லை ப்ரோ. இப்போ விஜய் எதுவும் பண்ணலை. சரிங்களா. இப்போ வந்து விஜய் வந்து ஸ்டார்டிங் வந்து அவர் அரசியலுக்கு முன்னாடி வந்து இந்த +2 +1 பாஸ் பண்ண பசங்களுக்கு மட்டும் ஒரு இது கொடுத்துருந்தாரு, ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி பரிசு மாதிரி கொடுத்துருந்தாரு. ஏன் கொடுக்குறாருன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி மக்கள்லேருந்து ஒருத்தவங்களாம் வந்து அரசியல் தலைவர் நிறைய பேர் இருக்காங்க. தொல் திருமாவளவனாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும். இப்போ நம்ம கேள்வி வந்து சீமானையும் சரி, விடுதலை கட்சிகள் தொல் திருமாவளவன் சரி, தாவேகா தலைவர் விஜய் சரி, நம்ம யாரையுமே கேட்க முடியாது. ஏன் ஒரே ஒருத்தர் கேட்க முடியும், நம்ம ஆட்சியில் வரவங்க மட்டும் தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். சரிங்களா. அதனால் எல்லா கோரிக்கையும் எல்லா கேள்வியும் திமுக மட்டும் தான் ப்ரோ. ஆனால் ஆட்சி நல்லா ஆட்சி இல்லை ப்ரோ. ஏமாற்றம் இல்லை ப்ரோ. லேப்டாப் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து லேப்டாப் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, சைக்கிள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏன் தண்ணி பாட்டில் 10 ரூபாய் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இப்போ தண்ணி பாட்டில் வந்து பிஸ்லரி கம்பெனி, அக்கோஃபினா கம்பெனி நிறைய இருக்குது. அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனிங்க அடிப்படும். சரிங்களா. அங்கே அடிப்படும் போது என்ன ஆகும், மார்க்கெட் உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இது மாதிரி விஷயம் இருக்குது. லேப்டாப் ஏன் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்குள்ள தான் டிஸ்கஷன் இருக்கும். அது நம்மளுக்கு மக்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது வந்து உள்ளதாக இருக்கா அரசியல் ப்ரோ. அதான் ஃபுல்லாக அரசியல் தான். திமுக அரசியல் எதுவுமே தரல ப்ரோ. அது மட்டுமா தரல, எதுவுமே தரல அவங்க. லேப்டாப் கிடைச்சா பசங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க ப்ரோ. வீட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஃபோட்டோஷாப் ஒர்க் நிறைய பண்ணுறாங்க. நிறைய யூஸ் இருக்குது லேப்டாப்பில். மடிக்கணினால என்ன யூஸ் இருக்கும், நிறைய யூஸ் இருக்குது. வளர்ச்சி அடையும், நாடு வளர்ச்சி ஆகணும். இன்னும் பசங்க இன்னும் வளர்ச்சி ஆடுவாங்க. படிக்கிற பசங்க, ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணலாம். அதனால் தமிழகத்தில் எத்தனை கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தில் கட்சி இருக்குது ப்ரோ. ஆனால் டாப் மோஸ்ட் பார்த்தா ஏடிஎம்கே, டிஎம்கே, இப்போ டிவிகே, என்டிகே 4 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. எத்தனை கட்சினா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று, அதிமுக, திமுக, அப்புறம் இந்த மாமல்ல கட்சி ஒன்று இருக்குது, அப்புறம் அது காங்கிரஸ் இதெல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து டிவிகே. இந்த மாதிரி கட்சி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கட்சி தான். ஆனால் மெயின் டாப்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிமுக, திமுக, டிவிகே, என்டிகே இது மட்டும் தான் இருக்குது. என்டிகே வேஸ்ட் ப்ரோ. கரூர் சம்பவத்துக்கு வந்து அவர் இறங்கி வந்து ஓடிட்டாருன்னு நம்ம சொல்கிறோம்ல. கரூர் சம்பவம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்களா? அதனால் கேள்வி அவர் கேட்டார்ல, ஒரு இடம் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கேட்டாங்கல்ல, அந்த இடத்த கொடுத்துருந்தா அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. ஒரு மக்கள் கூட்ட நெரிசல் தானே இந்த பிரச்சனை வந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு நம்ம கேட்கணும். சரிங்களா. விஜய் வந்ததுனால அங்கே கூட்டம் வருதுன்னா விஜய் வராருன்னு கூட்டம் தான் தெரியுது அவங்களுக்கு. கட்சியார் முன்னாடி அவர் வந்திருக்காரு நிறைய இடத்துல. அப்பயும் தான் கூட்டம் சேருது. அப்போ யாரும் சாகலையே. ஏன் இப்போ சாகுறாங்க? அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா திமுக வந்து அந்த மாதிரி இடத்த கொடுக்கல. சரிங்களா. அந்த இடத்த கொடுக்காதனால கூட்ட நெரிசலில் 41 உயிர் போச்சு. 41 உயிர் போச்சு. விஜய் கைது பண்ணுங்கன்னு சொல்கிறதுலாம் யூஸ் இல்லை. அந்த இடத்தையும் கொடுக்கல. ஸ்டாலினை கைது பண்ணுங்க, அப்போ உதயநிதி கிளைம் பண்ணுங்க, எல்லாரையுமே கைது பண்ணுங்க ப்ரோ. எந்த ஒரு பர்மிஷன் தரல ப்ரோ. அவர் ஒரு கால் ஷீட் கொடுத்தா தெரியுமா? சனிக்கிழமை எந்த ஊருக்குலாம் வரேன்னு சொன்னார். கரூர் இருந்ததுக்கப்புறம் எந்த ஊருமே அவர் போல. சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வச்சாங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. அது வந்து ஒரு அரங்கத்தில் தான் வச்சாங்க. காஞ்சிபுரத்தில் எங்கேயும் வச்சாங்க, ஒரு அரங்கத்தில் தான் வச்சாங்க.
அந்த நிலைமையை உருவாக்குறது யார்? திமுக தான் ப்ரோ, முழுக்க முழுக்க திமுக தான். ஓகே ப்ரோ. பாண்டிச்சேரி இன்னும் டேட் ப்ரோ, அது நம்ம வேறு ஸ்டேட்டே இல்லை, அது வேறு ஒரு இது அது நம்ம எதுக்கு தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசணும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ விஜய் வராரு, இது பண்ணுவாரா? உங்களை நான் சொல்கிறேன், மீடியா கொண்டு சொல்கிறேன், விஜய் வருவார், இது பண்ணுறாரா அது பண்ணுறாரான்னு கேட்காதீங்க. கேள்வி ஆட்சியில் அவங்களை பார்த்து கேள்வி கேளுங்க, சரிங்களா? உதயநிதியை கேள்வி கேளுங்க, அன்பில் மகேஷை கேள்வி கேளுங்க, ஸ்டாலினை கேள்வி கேளுங்க, எல்லாரையும் கேள்வி கேளுங்க. அவங்கள கேள்வி கேட்டிங்கன்னா பதில் ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும், மக்களுக்கு டேரெக்டாக புரியும். திருமாவளவன் வந்து அவரோட கொள்கை வேற, சரிங்களா? அண்ணன் திருமாவளவன் வந்து அவரோட கொள்கை வேற, சரிங்களா? அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. என்னன்னா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தலித்துக்காக ரொம்ப வந்து ஒரு போராட்டமான ஒரு இருக்காரு, சரிங்களா? அவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் ஒரு நல்ல தலைவர் தான், அவ்வளோதான் என்னோட கருத்து. அவர் நல்ல தலைவர். ஓகே, திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அவருக்கு திமுக கூட்டணியில் யாருக்கு புரியல? திருமாவளவன் கூட்டணியில் இருக்காரு இல்லையா? ஸோ நிறைய பேர் என்னன்னா திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறதுனால தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு போட மாட்டேன்றாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நினைக்கிறேன். அப்படி நான் தான் நினைக்கல ப்ரோ. ஏன்னா அவர் வந்து திமுகவில் இருந்தாலுமே வந்து திருமாவளவன் தான், அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? அதனால் வந்து அது மாற்று கருத்து எதுவும் இல்லை. இப்போ வந்து ஸ்டாலின் கூட இருக்காரு, திருமாவளவன் இருந்தாலும் அவர் மவுஸ் குறையாது. திருமாவளவனோட மதிப்பு எப்பயுமே அதே போல் தான் இருக்கும், அது நீடிச்சு தான் இருக்கும் எப்பயுமே. வந்தால் சந்தோஷம் தான் ப்ரோ. ஏன்னா வந்து இல்லை ப்ரோ, நானும் டிஎம்கேக்கு வந்து விஜய் கட்சிக்கு வரது முன்னாடி ப்ரோ, விஜய் கட்சி வர முன்னாடி நான் வந்து என்டிகேலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், சரிங்களா? அப்போ இருக்கும்போது சீமான் வந்து ஃபுல்லாக போய் ப்ரோ, சரியான போய். அவர் பிரபாகரனோட மீன் கறி சாப்பிட்டேன், முயல் கறி சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். எல்லாமே சிஜி தான் ப்ரோ, நானும் ரெடிட்டு தான், நானும் சொல்கிறேன் சிஜி தான் எல்லாமே அவர், ஓகேங்களா? தலைவர் வந்து விஜய் வந்து கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து என் தம்பி வரட்டும், 26 என் தம்பி வரான் அப்படின்னு நான் ஆதரவு கொடுப்பேன், என்னை எதிர்த்தாலும் ஆதரவு பண்ணுறாரு. இப்போ வந்து அவன் லாரி அடிப்பு செத்தான், அதை செத்தான் அப்படின்றா போல. அது சீமான் வந்து ஒரு பொய் ப்ரோ, அவர் வந்து கண்டுக்காதீங்க. அவர் வந்து அரசியலில் வந்து அவர் வீட்டுக்கு போயிடலாம் தெரிஞ்சு, அவர் இருக்க வேணாம் அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து சாட்டை திருமுறை வந்து ரொம்ப பேசுகிறாரு இப்போ வந்து. ஆனால் வந்து நாம் தமிழரை வச்சு கட்சியில் வந்து தூக்கிட்டாங்க, யாரை சாட்டை திருமுறை தூக்கிட்டாங்க. தூக்குனப்போ அவர் ஒரு இது போட்டார், சீமானை பற்றி ஒரு இது போட்டார், ஒரு தப்பாக தான் போட்டார், தப்பான வீடியோ போட்டார். திருப்பி வந்து சேரும் போது இப்போ அண்ணன்ன்றாரு. அது மாதிரி தான் ப்ரோ, கட்சியில் வந்து அரசியல் வரவங்க போய் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, போய் சொல்லி தான் இருப்பாங்க. நம்ம தான் நல்ல தலைவரை பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு பண்ணணும் ப்ரோ. சாட்டை துரைமகன் வந்து விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதே தொகுதியில் தான் நான் நிற்பேன்றாரு. குளத்தூர்ல நிற்பான்னு சொன்னாரா? எந்த தொகுதியில் அவர் நிற்க போறாரோ அதே தொகுதியில் தான் நான் நிற்பேன்றாரு. நிற்கிறோம் ப்ரோ, விஜய்க்கு ஒரு கோடி ஓட்டு விடும், அவருக்கு ஆள் வீட்டுக்கு போகிறேன், பூஜ்யம் தான் அவருக்கு, வீட்டுக்கு போகிறாரு சாட்டை திருமுருகன், அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, பனையூர் இல்லை, பனையூர் தான் ஃபஸ்ட்டு அவர் போனார். அவரோட போராட்டமே விமான நிலையம் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பனையூர் தான் அவர் வச்சார். அதனால் வந்து பனையூர் சொல்கிறாரு, சரிங்களா? பனையூர் இல்லையா, பரந்தூரா? அதான் பனையூர் பரந்தூர் ப்ரோ, ஏதோ ஒன்று. ஆனால் அவர் ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிச்சார், அது மாதிரி தான். நீங்கள் வந்து இப்போ ஸ்டேட்டாக சொல்கிறேன் ப்ரோ, ஆட்சியில் இருக்கிறவங்கள பார்த்தா நீங்கள் கேள்வி கேட்கணும். இதான் இப்போ டிவிகே தலைவர் வராரு போகிறாருன்றதுனால நம்ம அவரை கேட்கக்கூடாது, என்ன பண்ணுவார் நம்ம கேட்கக்கூடாது, வந்தால் தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எந்த தொகுதியில் நிற்பாரு நீங்கள் அது தெரியல ப்ரோ. எல்லா தொகுதியிலும் நின்னாலும் சந்தோஷம் தான் ப்ரோ. அது இல்லை, எந்த தொகுதியில் நின்னாலும் இது தான் ப்ரோ. இன்னும் ஒன்று இப்போ அவருக்கு பிரச்சனை இல்லை, கரூர்லேயே நிற்கலாம் ப்ரோ, கரூர்லேயே நிற்கலாம்.